ஒரு சிம்பிள் சார்ட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க. டிஃபைனிங் த கோல்ஸ் அண்ட் மிஷன்ஸ், helps the organization to develop certain core competencies and competitive things, and helps organization to be proactive instead of being reactive in shaping the future. Framework for all major decisions of an enterprise, preparing the organization to face the future, serves as a corporate defense mechanism against mistakes and pitfalls, longevity of the business enhance பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது கேட்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க. we have to write the above points, but how to recall it, revise it in the picture. இந்த இமேஜ் வந்து நீங்கள் நல்லா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிறது யூ ஹேவ் டு ரைட் இட் ஆஸ். சரி, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ நல்லதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில்? superior performance will happen. Long run la superior performance compared to your competitors. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஏன்னா நல்லா இருக்குது சார், இந்த என்வாயன்மெண்ட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸாக இருக்குது சார், மாறிக்கிட்டே இருக்குது சார். இன்றைக்கி ஒன்று இருக்குது, நாளைக்கு ஒன்று இருக்குது, நாளானிக்கு ஒன்று இருக்க போகுது. அப்போ அந்த சேஞ்சிங் திங்ஸ்க்கு நான் மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இவி வெஹிக்கிள்ஸ், இவி வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஹேஸ் டு பி ப்ரமோட்டட்னு தேர் கிவிங் ஸோ மெனி பெனிஃபிட்ஸ். பட் அல்டிமேட்லி பீப்புள் ஆர் ரிலக்டன்ட்னு சொல்கிறாங்க. வை இஸ் தே ரிலக்டன்ட் அப்படின்னா, திடீர்னு வெடிக்குது, திடீர்னு எரிஞ்சிருது வண்டி, திடீர்னு எங்காவது சார்ஜ் இல்லைனா நான் எங்கே போய் சார்ஜ் போடுறது, அது பாதி நேரம் ஒர்க் ஷாப்ஸ் ப்ராப்பராக இல்லை, எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர்ஸ் ப்ராப்பராக இல்லை, தேர் ரிலக்டன்ட், ரைட்? அது ஒன்று. இட் இஸ் காம்ப்ளெக்ஸ். சி கவர்மெண்ட் இஸ் புஷிங் அஸ், பட் அல்டிமேட்லி தி கஸ்டமர்ஸ் ஆர் நாட் தேர், வாட் வில் ஐ டூ? வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்வாயன்மெண்ட் இல்லையா? அதான் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட், லைக் மூவிங் ஃபாஸ்ட் ஆன், அண்ட் இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். நம்ம ஈஸியராக சொல்லிடுறோம், ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒர்க் பண்ணுவோம், எப்படி காம்படிட்டர்ஸ் கம்பேரிட்டிவ் பண்ணுவோம், ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணுவோம், லாங் ரன் சர்வைவபிலிட்டி யூஸ் பண்ணுவோம், எல்லாமே ஓகே. பட் இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் திங்ஸ் தப்பாக வந்துச்சுன்னா மொத்தமும் போயிடும். So it is a time consuming process because we have to take into consideration lot of things, understand so many things and put into effect with so many people, and so many people are involved in decision making. அப்போ எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே வருது. அப்போ இவ்வளோ இது பண்ணும்போது இட்ஸ் அகைன் காஸ்ட்லி ப்ராசஸ். நிறைய பேர் உள்ள வராங்க. So many people are giving ideas, so many people are working for it, so many resources are needed. If something goes wrong again here na, there will be a big loss. ஏன்னா நம்ம பெரிய இம்பேக்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு கம்ப்ளீட் ரீவேம்ப் மாதிரி பண்ணுறோம், அதில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அகைன் அது ஒரு லாஸ் மேக்கிங் திங், அதுவும் காஸ்ட்லி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த லாஸ்ட் ஒன், டிஃபிகல்ட் டு கிளியர்லி எஸ்டிமேட் த காம்படிட்டிவ் ரெஸ்பான்சஸ். சார் என்னால் என்ன ரெஸ்பான்ஸ் வரும், ஹவு வில் தி திங்ஸ் பி, அதை ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா, அது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிளில் வந்து அந்த ஆடியோ ஜாக் இல்லை, அவங்க வந்து ப்ளூடூத்தில் அந்த மாதிரி ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் பண்ணாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதர்ஸ் ஹேஸ் டு கம்பீட் வித் தட். ஆப்பிள் ஃபோனில் வி கேனாட் ஹேவ் திஸ் ஆடியோ ஜாக். இப்போ எல்லா ஃபோன்லேயுமே மாற்றிட்டாங்க, அதை நல்லா கவனிச்சு பார்த்தோம். எல்லாமே இப்போ ப்ளூடூத் இயர்ஃபோனு, பட்ஸு அந்த மாதிரி தான் வாங்க ஆரம்பிச்சோம். லைக் தட் இஸ் அ சேஞ்ச். யூ நாட் ஏபிள் டு ஹவு த ரெஸ்பான்ஸ் வில் பி. ஏன்னா எப்படி அது நம்ம காம்படிட்டர்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம தரனா ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். நமக்கு ஆப்பிள் சேஞ்ச் பண்ணிட்டாலும் ஓகே, ஆப்பிள் அந்த மாதிரி போயிட்டாலும் வி ஹேவ் டு சேஞ்ச் அகெயின், வி ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு இட் தட் வே. பிகாஸ் ஈக்குவல் அவன் ஒரு இதில் டிஃப்ரென்ஸாக ஹை லெவலில் போயிட்டு இருந்தாங்கன்னா வி ஷுட் ஆல்சோ மூவ் ஆன் டு தட் வே, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, இப்போ ஜெப்டோன்னு ஒன்று வந்திருக்கு. 2 minute டெலிவரி, 6 minute டெலிவரி, 10 minute டெலிவரி வந்துடுச்சு. த சேம் ப்ராடக்ட். இஃப் அஃப்கோர்ஸ் தே ஷுட் ஹேவ் அ ஸ்டாக் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம அங்கே 2 நாள் ஆகும் சார், இங்கே இருக்குது, இதிலே வாங்கிக்கலாமே. இஃப் சம்திங் வி கெட் குவிக்லி அப்படின்னா இட் இஸ் அ திங், ரைட்? ஸோ அதனால தான் வெரி டிஃபிகல்ட் டு கிளியர்லி எஸ்டிமேட் த காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. சிலர்லாம் கவலைப்பட மாட்டேன், நீ பண்ணால் பண்ணிட்டு போனா இப்படி தான் பண்ணுவேன். வாட் எவர் யூ ப்ரொவைட், யூ சேஞ்ச் யுவர் சர்வீஸ், வாட் எவர் இட் இஸ், மை ஸ்டைல் இஸ் திஸ். 2 நாளில் டெலிவரி கொடுக்குறேன் காருக்கு. கார் வாங்குறீங்க, புக் பண்ணது 2 days டெலிவரி சார், தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு கம்பெனி சொல்லுவான், பிக்கஸ்ட் மார்க்கெட் ரன்னர், ஹீ சொல்லிங் லைக் வாட் எவர் யூ சே, யூ கோ அண்ட் பை தட், -6 months. இன்றைக்கி புக் பண்ணினா 6 months, தட் இஸ் தேர் காம்படிட்டிவ்னஸ். இப்போ அதுக்கு இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, இதுக்கு அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது. இஃப் தேர் லீஸ்ட் பாதர், லீஸ்ட் அஃபெக்டட்னா நோ ப்ராப்ளம். பட் சம்டைம்ஸ் இட் வில் ஹேவ் அ வெரி பிக் இம்பாக்ட். ஈக்குவல் லைக் சிமிலர் காம்படிட்டர்ஸ், அவன் திடீர்னு ஒரு சேஞ்ச் பண்ணுறான்னா அகெயின் ஐ ஹேவ் டு சேஞ்ச் டு தட். பிகாஸ் பீப்புள் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ தேர். கஸ்டமர்ஸ் நோ இட் லைக் தேர் த ரியல் கிங்னு என்னென்னமோ சொல்கிறோம், இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ், அஃப்கோர்ஸ் எஸ். பட் இஃப் தே டோன்ட் வாண்ட்னா தே டோன்ட் வாண்ட். மேக்கிங் தெம் கன்வின்சிங் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஒன். ஸோ அதனால தான் இந்த காம்படிட்டிவ் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது நம்ம பண்ணுற விஷயங்கள். ஸோ அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ தீஸ் ஆர் த 4 நெகட்டிவ் திங்ஸ். சார் இவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் சார் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் போகணும்? காஸ்ட்லி அஃபேர்ன்றீங்க, டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், நீங்கள் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் த காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறேன்னா, சார் என்ன தான் இவ்வளோ நெகட்டிவ் சொன்னீங்கனாலும் பாசிட்டிவ் ஜாஸ்தி.
benefits ஜாஸ்தி. So since the importance is outweighing the shortcomings, we always go for a strategic management அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Strategic intent. The strategic intent na enna, what is strategic intent அப்படின்ற பார்க்கணும். எடுத்த உடனே மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, what is a strategic management? It is nothing but formulation, implementation, evaluation, control of strategies. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, சார் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், என்ன பர்பஸுக்காக, வாட் தே வாண்டட் டு டூ, ஒய் தே வாண்டட் டு டூ, இந்த ரெண்டு கேள்வி தான். The organization is working for these two only, what they wanted to do, why they wanted to do. And the striving force பேர் தான் strategic intent. Strategic intent refers to the purpose of what the organization strives for. Senior managers must define what they to do, what they want to do and why they want to do. ஏன் அவங்க பண்ணணும், எதுக்கு அதை பண்ணணும், என்ன தேவைக்காக, இன்டென்ஷன் என்ன, what is the intention behind your work, என்ன தேவைக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, என்ன ரீசனுக்காக யூ ஆர் டூயிங் தட், அதுதான் இன்டென்ஷன். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்னாலும் அதே தான். It can be understood as a philosophical base of the strategic management, the purpose which an organization endeavors to achieve. It is a statement that provides a perspective of the means which will lead the organization reach its vision in long run. Strategic intent gives an idea of what the organization desires to attain in future. It answers the question what the organization strives or stands for. Long term market position. திருப்பி அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆயிருக்கும். இன்டென்ட்ங்கிறது என்ன பர்பஸ்க்காக, எதை அச்சீவ் பண்ணணும், லாங் ரன்னில் எந்த பொசிஷனில் இருக்கணும், அந்த ஐடியா தான் இது. Again, it is a framework which provides the firm would adopt in the predetermined direction and to achieve the strategic objectives. Strategic objectives achieve பண்ணுறதுக்கு என்ன இன்டென்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் என்ன தான் நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னாலுமே, simply to say these are the list of things which the organization wants to do. அப்போ wants to doல first one is always the vision thing, future position. என்ன பொசிஷனில் இல்லை என்ன பிளேஸில் ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு பி இன் த ஃபியூச்சர், லாங் ரன்னில் இருக்கணும், அதுதான் விஷன். இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். மேலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் இஸ் ஜெனரலி ஸ்டேட்டட் இன் ப்ராட் டேர்ம்ஸ், பட் வென் ஸ்டேட்டட் இன் ப்ரிசைஸ் டேர்ம்ஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எய்ம்ஸ் டு பி அச்சீவ்ட் ஆப்ரேஷனலி கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போ விஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் மிஷன். மிஷன்கிறது எகைன் ஒன்றுமே இல்லை, ஃபர்மோட பிஸ்னஸ், அதோடைய கோலு, ways to achieve the goal. What is delineates? Detailed understanding சொல்லுவாங்க. டீடைல்டா என்ன பர்பஸுக்காக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃபர்மோட பிஸ்னஸ் என்ன அப்படின்ற டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங், அதோடைய கோல், அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள், இங்கே வந்து நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்கிறீங்களே, வாட் பிஸ்னஸ் அண்டர்டேக்ஸ் இஸ் மிஷன். ஃபியூச்சருக்கு யோசிச்சா விஷன், இப்போ என்ன பண்ணுறாங்க கரண்ட் பொசிஷன்னா அது மிஷன். கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். கோலுங்கிறது என்னென்னா ஒரு எண்ட் ரிசல்ட். அல்டிமேட்டாக நான் இந்த கோல் போடணும், இத்தனை கோல் அடிக்கணும், இதுதான் என்னுடைய கோல். ஐ வாண்டட் டு அச்சீவ் திஸ் பொசிஷன், கம் டு திஸ் பொசிஷன், கம் டு திஸ் ரேங்க், ஏர்ன் திஸ் மச். அல்டிமேட் டிசையர்டு ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க, எண்ட் ரிசல்ட். அல்டிமேட்டாக நான் இதுதான் அச்சீவ் பண்ணணும். அது மோஸ்ட்லி டைம் பேஸ்டு மெஷரபிள் டார்கெட்டாக தான் இருக்கும். அது அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Objectives are time based measurable targets. சார் அல்டிமேட்டாக நான் வந்து 100 கோடிக்கு அதிபதி ஆகணும், 6 மாதத்தில் ஒரு 10 லட்சம், அடுத்த 6 மாதத்தில் ஒரு 20 லட்சம், அடுத்த ஒரு 30 லட்சம், இப்படி தான் நான் ஒரு பார்ட்டாக போனோன்னா அது ஆப்ஜெக்டிவ். அல்டிமேட்டாக என்ன பொசிஷனில் நான் இருக்கணும்னா அது கோல். Goal are the end results that the organization attempts to achieve. On the other hand, objectives are the time based measurable targets. இந்த டைம் பேஸ்ட் மெஷரபிள் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண அல்டிமேட்லி மை கோல் வில் பி ரீச்ட். எனக்கு 10 lakhs ஏர்ன் பண்ணணும், ஃபஸ்ட் வீக்கில் 3 lakhs, செகண்ட் வீக்கில் 4 lakhs, தேர்ட் வீக்கில் 7 lakhs, 7 வராது ஆக்சுவலி 2 வச்சுக்கோ, ஃபோர்த் வீக்கில் 1 lakh, அல்டிமேட்டாக 10 lakh. இந்த 10 lakhங்கிறது என்னுடைய கோல். இந்த 1 வீக்கில் வர வேண்டிய இந்த இது எல்லாமே என்னுடைய ஆப்ஜெக்டிவ். அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் இஸ் த பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வேல்யூஸ்னால் என்ன? இட் இஸ் தி omnipresent foundation of each and every decision that the management takes. Whatever decision the management takes, என்னென்ன டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க,
what way I'll be working. அதுதான் values. An organization without value is like an organization with no real intent. அப்போ what is value or value system? Deep rooted principle which guides the decisions and actions. ஆர்கனைசேஷன் வந்து கோல் வச்சுருக்காங்க, அதுக்கு ஆப்ஜெக்டிவ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இதுதான் என்னுடைய பிரின்சிபல். நான் 100 கோடி சம்பாதிக்கணும். 100 கோடி நான் திருடியாக சம்பாதிக்க முடியும்? ஐ ஹவ் டு ஏர்ன் இன் அ லீகல் மேனர், எத்திக்கல் மேனர், மாரலி ஐ ஹவ் டு ஏர்ன். அப்போ அந்த பிலீஃப் அதுதான் வேல்யூ சிஸ்டம். டீப் ரூட்டட் பிரின்சிபல்ஸ் விச் கைட்ஸ் தி ஆர்கனைசேஷன் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். காலின்ஸ் பாரஸ் 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேல்யூஸ் ஆர் பீங் இன்ஹெரண்ட் அண்ட் சாக்ரோசாங்க்ட், they can never be compromised. inherent அப்படின்னா இன்றியமையாத ஒன்று, we cannot avoid it, இக்னோரே பண்ண முடியாது. inherent. sacrosanct அப்படின்னா சார் அதை விட்டு கொடுக்கவே முடியாது சார், I cannot forgive it, அதுதான் that can never be compromised அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. value often reflects the values of the company's founders. Hewlett Packard, HP வே, அவங்களோட இதே HP, அவங்க கம்பெனியே இப்படி தான் இருக்கும். இவங்க அவரோட டிசைன் தான், அவரோட ஐடியாலஜி என்னவோ அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுப்போமே, அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துவோம். SSS இருக்குது, சாந்தி சோஷியல் சர்வீஸ். அவருடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுப்ரமணியம்னு சொல்லியிருந்தார்ல. ஹீ டிசைடட் திஸ் ஹேஸ் டு ஹேப்பன் லைக் திஸ் ஒன்லி. நோ ஹீ இஸ் நோ மோர், பட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் த சேம் வே. ஃபுட்டு இந்த ரேட்டை தான் சார் இருக்கணும், சர்வீஸ் இப்படி தான் சார் ப்ரொவைட் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஷுட் ஹேப்பன் திஸ் வே, திஸ் இஸ் த ஃபார்மேட், திஸ் இஸ் த வே இன் விச் யூ ஹவ் டு ஒர்க் ஆன். அப்படி டிசைன் பண்ணுற ஒரு பிரின்சிபல் தான் வந்து வேல்யூ. சின்ன சின்னதாக அச்சீவ் பண்ணுறது ஆப்ஜெக்டிவ். அல்டிமேட்டாக நான் இருக்கக்கூடிய ஒரு கோல்ங்கிறது அல்டிமேட் பொசிஷன். அதே லாங் ரனில் இருந்தால் அது விஷன். ஷார்ட் ரனில் சின்ன சின்னதாக அச்சீவ் பண்ணுறது மிஷன். இது எப்படி இருக்கும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டுங்கிறது விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அல்டிமேட்டாக வேல்யூ சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கும். இதுதான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டுங்கிறது. மறுபடியும் அதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. What is vision, what is mission, what is goal and objective, what is value or value system. இது ஈஸியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம மேலடி புரிஞ்சுக்கிட்டதுனால. இங்கே இருக்கு where we are to go. Vision is nothing but where we want to be. எந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், எந்த இடத்துல நம்ம இருக்க போகிறோம், அதுதான். Strategic vision thus points out a particular direction, charts a strategic path to be followed in future and molding organizational identity. ஒரு ஆர்கனைசேஷன் என்ன இதுக்காக, இப்போ எக்ஸாம்பிளுக்கே நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஹென்ரி ஃபோர்டோட ஃபோர்டு மோட்டார் கம்பெனியோடது, அதுக்கப்புறம் HDFC பேங்க் லிமிடெட், LIC லிமிடெட், ஆப்பிள் இன்கார்பரேஷன், இவங்கெல்லாம். இதெல்லாமே எங்கேயுமே மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் த கொஸ்டின் மைட் பி லைக் சம்டைம்ஸ் யூ மைட் கெட் அ கொஸ்டின் லைக் டிராஃப்ட் அ விஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் கம்பெனி, டிராஃப்ட் அ மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் கம்பெனின்னு கேட்கலாம். அப்போ யூ கேன் டிராஃப்ட் இட் ஆன் யுவர் ஓன், பட் யூ ஷுட் ஹேவ் அன் ஐடியா எப்படி இருக்கணும். இப்போ பாருங்களேன், HDFC பேங்க் லிமிடெட் பாருங்களேன், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா ஹஸ் கிளியர்லி டிஃபைன்ட் இட்ஸ் விஷன் ஆஃப் பீயிங் அ வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்க். அல்டிமேட்டாக அவங்களுடைய எய்ம் என்னங்க, இந்த பொசிஷன் வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்காக இருக்கணும். LIC பாருங்கள், a transnationally competitive financial conglomerate of significance to society and pride of India. Apple Incorporation பாருங்க, we believe that we are on the face of the earth to make great products and that's not changing. அந்த கிரேட் ப்ராடக்ட் எங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ அல்டிமேட்டாக இந்த பொசிஷனுக்கு நாங்கள் வரணும் இன் எவ்ரிதிங். தீஸ் ஆர் த விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஹென்ரி ஃபோர்டு மேலே கொடுத்துருப்பாங்க, every garage had more power because it captured the imagination of others, aided internal efforts to mobilize the Ford Motor Company resources அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. that you can read. அப்போ why? So what is a strategic vision? What we want to be, where we want to go, where we are to go, அதுதான் விஷன் சொல்லியாச்சு. விஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஒரு அல்டிமேட் சின்ன விஷயத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி தான் போவாங்க. why should we have a strategic vision? எதுக்காக நம்மளுக்கு ஒரு strategic vision இருக்கணும்? The entrepreneurial challenge in developing a vision is to think creatively. Creativity ensure பண்ணுது. What the company wants to be in future. Futureல company என்னவா ஆகும், அது ஒன்று. Second, intelligent entrepreneurship exercise. நம்ம யோசிக்கணும்ல, இப்போ லாங் டேர்மில் ஒன்று இட் ஷுட் பி ரியலைசபிளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஷுட் நாட் பி சம்திங் லைக் விச் இஸ் நாட் அச்சீவபிள், ஷுட் பி ரியலிஸ்டிக். அதுக்கு இன்டெலிஜென்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்கணும். It creates an enthusiasm.
இப்போ நான் இங்கே வச்சிருக்க வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்க்னா ஆல் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷுட் ஹேவ் தட் த்ரைவ் இன் தெம் ஸோ தட் தேர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கணும் ஆர்கனைசேஷனில், அப்படியும் இருக்கணும். அடுத்து த பெஸ்ட் வேர்டட் விஷன் ஸ்டேட்மெண்ட் illuminates the direction in which the organization is headed. ப்ராப்பரான வேர்ட்ஸ் சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷன்ஸ். இட் ஷுட் நாட் பி நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஒரு டிஸ்கிரிப்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிற மாதிரி இருந்தால் there will not be any interest, எந்தூசியாசம் வராது, இலிமினேட் பண்ணாது எனர்ஜி. பட் the word should be that way. சிம்பிளாக அவங்க முடிச்சிட்டாங்க பாருங்க, ஹெச்டிஎஃப்சி வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்க், அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எல்ஐசி பாருங்கள், அ டிரான்ஸ்நேஷனலி காம்படிட்டிவ் ஃபினான்ஷியல் காங்க்ளமரேட். எதுக்குங்க? டு சொசைட்டிஸ் அண்ட் த ப்ரைட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ப்ரைடாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சொசைட்டிஸ் ஷுட் பி என்ரிச்ட். ஆம்பிளும் அதே மாதிரி தான், கிரேட் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் நாட் சேஞ்சிங். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் த வேர்ட்ஸ் ஹேஸ் டு பி சூஸியாக இருக்கணும் அப்படின்றது. தீஸ் ஆர் த 4 எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜிக் விஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்டர்ப்ரனியல் சேலஞ்ச் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக் விஷன், ஸோ தட் கிரியேட்டிவிட்டி இஸ் இன்ஸ்டியூட்டுங்க. அதுக்கு அடுத்து இன்டெலிஜென்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்கணும், எந்தூசியாசம் இருக்கணும், இலுமினேட்டிங் த டைரக்ஷன் விச் த ஆர்கனைசேஷன் இஸ் ஹெட்டிங். இந்த 4 பாயிண்ட் யோசிச்சு தான் விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் மிஷன். வாட் பிஸ்னஸ் வி ஆர் இன், வாட் வி டூ. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன பிஸ்னஸில் இருக்கோம். வாட் பிஸ்னஸ் வி ஆர் இன், என்ன பிஸ்னஸில் இருக்கோம். வாட் வி டூ, என்ன நம்ம பண்ணுறோம். இந்த 2 ஐடியா இல்லைனாலே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த 2 ஐடியா என்னவோ அதுதான் மிஷன். வேர் வி ஆர் டு பி அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக், எங்கே போகிறோங்கிறது விஷன். இப்போ என்னவா இருக்கும், இப்போ என்ன பண்ணுறோங்கிறது மிஷன். இது 2க்குள்ள சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஞாபகம் வச்சுக்க வேண்டியதும் இது 2 தான். Firms working to manage their organization strategically cannot be lax in matter of mission and business definition, as the 2 ideas are absolutely central to the strategic planning. இதனா cannot be lax அப்படின்னா லீஸ்ட் பாதர்டாவோ இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் கேஷுவலாக போயிட முடியாது. யூ cannot be very casual for a mission or a business definition. You should be very strict on that, very standardized-ஆன ஒரு இதாக இருக்கணும் அப்படின்றது தான். cannot be lax na, cannot be casual, cannot be very lethargic அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ மிஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. அடுத்து எதுக்காக, ஒய் ஷுட் அன் ஆர்கனைசேஷன் ஹேவ் மிஷன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எசென்ஷியல்ஸ். இதுவும் அதே தான், பட் த சென்டென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஏன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கணும். யுனானிமிட்டி இருக்கணும் சார். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனோ தேர் ஷுட் பி யுனானிமிட்டி. ஒரு பேசிஸ் கிரியேட் பண்ணி, ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணணும்னா வி நீட் மோட்டிவேட்டிங்கான ஒரு பேஸ், ஜென்ரல் டோன், இல்லைனா ஆர்கனைசேஷனல் கிளைமேட் எப்படி இருக்குது, ஃபோக்கல் பாயிண்ட் விச் கேன் பி ஐடென்டிஃபைட் ஃபார் த பர்பஸ் ஆர் டைரக்ஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். எதுக்காக, வாட் ரீசன். டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ். கோல் இதுதான், அப்போ நீ கோலை மாற்றணும் அப்படின்னா நீ டெய்லி ஒர்க் பண்ணணும். டெய்லி ஒர்க் பண்ணுறது என்னது, மிஷன். To specify organizational purposes and the translation of these purposes into goals such that cost, time, performance parameters can be assessed and controlled. First one is unanimity. எல்லாரும் ஒர்க் பண்ணுறது இதுக்காக தான், வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்காக ஆகணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ யுனானிமிட்டி, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும் ஸோ தட் ரிசோர்ஸஸ் கேன் பி அலோகேட்டட். அது மோட்டிவேட்டிங்காக இருக்கணும், காமன் டோனில் இருக்கணும், ஜென்ரல் டோன் ஆர் காமன் டோன் ஆர் ஆர்கனைசேஷன் கிளைமேட், ஹவு த ஆர்கனைசேஷன் ஆப்பரேஷன்ஸ் வில் ஹேப்பன் ஆன். ஒரு பாயிண்ட்டை சுற்றி இருக்கணும். இட் ஷுட் பி த ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ இட் கேன் பி ஐடென்டிஃபைட், வி கேன் ஒர்க் ஃபார் இட். த டைரக்ஷன், த பர்பஸ் ஃபார் திஸ் கேன் பி மேட். ஆப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தட் த டாஸ்க் கேன் பி அலோகேட்டட். அதே மாதிரி காஸ்ட், டைம், பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் ஹேஸ் டு பி மெஷர்ட் ஸோ தட் இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் அண்ட் எஃபெக்டிவ்லி மேட். These are the essentials of mission. A company's mission statement is typically focused on its present business, who we are, what we do. HDFC, LIC, Apple ஓடது இருக்கும் பாருங்க. டூஃபோல்டு மிஷன் இருக்குது. ஒன்று, டு பி ப்ரிஃபர்டு ப்ரொவைடர் ஃபார் பேங்கிங் சர்வீசஸ் ஃபார் டார்கெட் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் அச்சீவிங் ஹெல்த்தி க்ரோத் இன் ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சிஸ்டன்ட் வித் த பேங்க்ஸ் ரிஸ்க் அப்பிடைட். ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி தான் ரிஸ்க் அப்பிடைட்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்க முடியுமோ அது மாதிரி. அடுத்து எல்ஐசியோடது பாருங்கள், என்ஷூர் அண்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் த்ரூ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பை ப்ரொவைடிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் aspired attributes with competitive returns and by rendering resources for economic development. ஆப்பிளோடது பாருங்கள், டு பிரிங் த பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ் த்ரூ இன்னோவேட்டிவ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். எல்லாம் மெமரைஸ் பண்ணுமானா வேண்டாம், சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு வச்சுக்கணும், கண்ணை மூடிட்டு கேட்டாலும் சொல்லணும். விஷன்னா ஃபியூச்சர், மிஷன்னா ப்ரெசென்ட், ஃபியூச்சரில் வேர் வி வாண்ட் டு பி, நவ்
இப்போ who we are, what we do in the business, what business we do, that is mission statement. ஸோ ரெண்டுமே முக்கியம் அப்படின்றதா ரெண்டு பாயிண்ட்லையுமே கொடுத்துருப்பாங்க. அது எந்த விதத்தில் முக்கியங்கிற அந்த keywords is very important. You cannot change the keywords. Unanimity, basis of standards, motivating, general tone, organizational climate, focal point, translation of objective and organizational purpose, so that cost, time and performance can be assessed and controlled. மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது சார் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், what all things has to be taken into consideration while we draft a mission statement or write a mission statement அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. One of the roles is giving an identity, path for development. Similarly positioned companies இருந்து நான் எவ்வளோ மாறுபட்டவன், how I am different, 3 things has to be made: special identity, path for development, similarly positioned companies ல இருந்து we should be a different one. அடுத்து what needs it is trying to satisfy, உங்களுடைய என்ன தேவை நான் என்ன பூர்த்தி பண்றேன், which customer goods it is targeting, technology competencies, uses and activities it performs, unique to the organization. இந்த 3 பாயிண்ட் தான், இது 3 மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, what path for development you are making, அடுத்து similarly positioned companiesல how much you are different, and what needs it is satisfying, what customer goods it is targeting, what technology I am using, what competency I have, what activity I perform, how much unique is my mission statement. இந்த 4-5 விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு தான் ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் has to be designed. ஸோ 2 நம்ம பார்த்துருக்கோம். மேலே பார்த்துருக்கிறது வந்து essentials or why should an organization have a mission. இப்போ பார்த்துருக்கிறது வந்து points that are useful while writing a mission statement. Both are different, don't get confused. என்னத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு mission statement we have to design these thing. Why mission statement is important is this thing. What is our mission and what business we are in? Peter Drucker and Theodore Levitt என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா they had this in writing. சில questions எல்லாமே ஆன்சர் பண்ணுனா we'll be able to perfectly implement things அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. What is our mission, what is our ultimate purpose, what do we want to become, what kind of growth do we seek, what business we are in, do we understand our business correctly, define it accurately, whom do we intend to serve, what human need do we intend to serve, what brings us particular business, what would be the nature of business, in what business would we like to be in future. இதெல்லாமே questions. யார் 2 பேர், பீட்டர் ட்ரக்கர் and these 2 people. மிஷன் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் பிஸ்னஸ் வி ஆர் இன், இந்தியன் ஆயிலுங்கிறது வி ப்ரொடியூஸ் ஆயில், கேசோலின். மார்க்கெட்டிங் ஓரியன்டா வேரியஸ் டைப் ஆஃப் சேஃப் அண்ட் கஸ்ட் எஃபெக்டிவ் எனர்ஜி, ரெண்டுமே இருக்கணும். ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கணும், மார்க்கெட்டிங் ஓரியன்டாக இருக்கணும். நான் நேரில் போயிட்டு நான் ஆயில் விற்கிறேங்க, கேசோலின் விற்கிறேங்க, அப்படியா, ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன், அந்த பொருள் வந்து ஹவு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், இட் வில் ப்ரொடெக்ட் யூ, இட் வில் ஹாவ் அ சேஃப் திங். ஓ அப்படியான்னு ஆர்வமாக கேட்போம். ஹவு வி சே திங்ஸ் இல்லையா, அதான் ரெண்டுக்குள்ள. இந்தியன் ரயில்வேஸ் பாங்க, வி ரன் ஆன் ரயில் ரோடு, வி ரன் ஆன் ரயில் ரோடு. ஆமாம், ரயில் ட்ராக்கில் தானே ஓடப்போது ட்ரெயின். பட் சி ஹியர், வி ஆஃபர் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் மெட்டீரியல் ஹேண்டலிங் சிஸ்டம். how the word is different, right? Marketing ethics ங்கிறது, marketing gimmicks-ங்கிறது அது. லாக்மியில் இந்த ஃபேக்ட்ரி we make cosmetics, ஃபேக்ட்ரியில் காஸ்மெட்டிக்ஸ் மேக் பண்ணுறோம். see, ரீட்டைல் அவுட்லெட்டில் we sell hope. இந்த வாசன் ஐக்கேரில் சொல்லுவாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு அதுதான். ஓனா கண் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறாங்க, கண்ணு டெஸ்ட் பண்ண போகிறாங்க, பட் நாங்கள் இருக்கோம். they are developing a hope, right? that is what the difference is. இங்கே முன்னாடி இருக்கிறது என்னன்றதை சும்மா நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். கார்பரேட் விஷன் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் growth ambition of the firm, future visualized dramatic picture of what the company wants to become, crystallized colorful sketch how the firm wants to future its look, bring the firm to its business, why it is there, what existence it seeks, what purpose it seeks to achieve, very presence and existence. திரும்ப 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 அதே வார்த்தை தான் இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா எதுக்காக, என்ன பண்ண போகிறோம், யாரை இது பண்ண போகிறோம். இதனால தான் நான் திரும்ப 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 நீங்கள் ஸ்டோரி மாதிரி படிச்சிட்டிங்கனாலே யூல் கெட் டு ரிமெம்பர் சர்டைன் வேர்ட்ஸ். இது மிஷன் ஸ்டேட்மெண்ட். ரீட் பண்ணி பாருங்கள் மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை. கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்.
வாட் இஸ் திஸ் கோல் அண்ட் ஆப்ஜெக்டிவ்? சார் கோல்ஸு ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டும் ஒன்று தானா? கோல்னால் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்னத்துக்காக பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்? எஸ் அஃப்கோர்ஸ். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். கோல்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டும் ஒன்று தான். பட் கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்டேட் ஆர் ஃபியூச்சர் அவுட்கம் இருக்கும். ஒரு ஓப்பன் எண்டட், லைக் இட் வில் நாட் பி லைக் இது இப்படிலாம் இல்லை, ஓப்பன் எண்டடாக இருக்கும். பட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வில் பி மோர் ஸ்பெசிஃபிக், ப்ரிசைஸாக இருக்குது. இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. இப்போ கீழே பார்த்தோம்னா தெரியும், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ், the results, outcomes it wants to achieve. They function as yardsticks for tracking an organization's performance and progress. HDFC can have multiple short and long term objectives which align with the overall vision and mission of the bank. ஒரு ஆப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து என்ன, வாட் இஸ் த அவுட்புட் லாங் ரேஞ்சில் இருக்கிறது, அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஹேவ். பட் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஒரு ஓவராலாக இருந்துச்சு அப்படின்னா அது கோல். எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், நோ ப்ராப்ளம். இஸ் அன் அன்எண்டிங் ப்ராசஸ், சஸ்டெயின் தெம்செல்ஸ், மீனிங் அண்ட் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் டு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். They are designed, resources are allocated around the objectives to facilitate their achievement. என்ன அவுட்கம் நமக்கு வேணும், எப்படி நம்ம ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான அவுட்கம் எனக்கு வேணும். இவ்வளோ சொல்கிறீங்களே ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்னு, வாட் ஆல் திங்ஸ் ஷுட் பி தேர் இன் அன் ஆப்ஜெக்டிவ்? It should define the organization's relationship with the environment. Environment-ஓட என்ன மாதிரியான லிங்க் இந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு, தட் ஹேஸ் டு பி ஆன்சர்ட் பை திஸ் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஒன், அந்த மிஷன் பர்பஸ் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கானதாக இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு பேசிஸாக இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், கான்க்ரீட், ஸ்பெசிஃபிக், டைம் ஃப்ரேம், மெஷரபிள், கண்ட்ரோலபிள், சேலஞ்சிங், கோரிலேஷன், கான்ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டோட செட் ஆகிருக்கணும். இத்தனையும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கனைசேஷன் ஷுட் டிஃபைன் த ஆர்கனைசேஷன் ரிலேஷன்ஷிப் வித் என்வாயன்மெண்ட். அப்போது ஒரு ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான லிங்க் என்வாயன்மெண்ட்டோட கிரியேட் பண்ணுறாங்க, வாட் லிங்க் இட் இஸ் கிரியேட்டிங், வாட் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஹேஸ் வித் த என்வாயன்மெண்ட், வாட் இம்பேக்ட் இட் கிரியேட்ஸ், தட் ஹேஸ் டு பி தேர். அடுத்து வாட் எவர் ஆப்ஜெக்டிவ் வி கிரியேட், இட் ஷுட் பி இன் பார் வித் தி மிஷன் ஆர் தி பர்பஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். என்ன பர்பஸாக இருக்குதோ அந்த பர்பஸோட லிங்காக இருந்தது, அந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் இட் இஸ் எஃபெக்டிவ். தேர்ட் ஒன், ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங். சார் ஆப்ஜெக்டிவ் இஸ் சம்திங் லைக் ஐ வாண்டட் டு அச்சீவ் திஸ் பொசிஷன், இவ்வளோ அச்சீவ் பண்ண. அப்போ நீ அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு வாட் டெசிஷன் மேக்கிங் யூ ஹேவ் டு மேக்குங்கிறது வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அதுதான் இட் ஷுட் ப்ரொவைட் த பேசிஸ் ஃபார் த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அஃப்கோர்ஸ் when the objective is achieved-னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொடுப்போம். ஒருத்தர் வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, அக்கம்ப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா வில் கோ ஃபார் அப்ரைசல் திங்ஸ், ரைட்? அதனால் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலாக இருக்கணும். அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், கான்க்ரீட்டாக இருக்கும். இட் ஷுட் நாட் பி லைக் சேஞ்சிங்காக இருக்கக்கூடாது. இட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஐ வாண்டட் டு ஹேவ் அ 15% ப்ராஃபிட் திஸ் வீக், இட் இஸ் ஃபிக்ஸட். It is specific 15%. அப்போ 15% டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா வாட் ஆல் ஐ ஹேவ் டு டூ, வாட் டெசிஷன் மேக்கிங் ஐ ஹேவ் டு டூ. அடுத்து இட் ஷுட் பி ரிலேட்டட் டு அ டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் இஸ் லைக் 1 week, 1 month, 1 day, 10 days, சம்திங் லைக் தட். அந்த டைம் ஃப்ரேம் இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும். 15% மெஷரபிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலபிள். இட் இஸ் சம்திங் லைக் வி கேன் டூ இட். சேலஞ்சிங்காகவும் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி லைக் ஆல்ரெடி நான் 14% வந்துட்டுருக்கேன், 1%. இட் மைட் பி, பட் இட் இஸ் நாட் சேலஞ்சிங், ரைட்? இட் ஷுட் பி சேலஞ்சிங். ஆனது வில் ஹேவ் தி ஸ்ட்ரைவிங் ஃபோர்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதனால் இட் ஷுட் பி சேலஞ்சிங். கோரிலேட் வித் ஈச் அதர். சில டைம் வந்து 15% வந்து அல்டிமேட் ப்ராஃபிட் இஃப் ஐ வாண்டட் டு ஏர்ன்னா தட் 15% ஷுட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் இன் சேல்ஸ். சேல் இருந்தால் தான் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ சேலுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் லிங்க் இருக்கணும். சேலில் வந்து ஐ எம் பிளானிங் ஃபார் 50%, பட் ப்ராஃபிட் ஐ எம் பிளானிங் ஃபார் 15% ஷுட் ஹேவ் அ லிங்க். இப்போ சேல் அவ்வளோ ஆச்சுன்னா ப்ராஃபிட் இவ்வளோ வரணும். இப்போ இதாச்சுன்னா அது ஆகணும். அது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இது சம்மந்தம் இருக்குது. சேலில் வந்து ஐ எம் பிளானிங் ஃபார் 5% சேல், ப்ராஃபிட் ஐ வாண்டட் 50%. ஏங்க 5% சேல் இன்க்ரீஸ் பண்ணால் எப்படிங்க 50% ப்ராஃபிட் வரும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குவாலிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? அப்போ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதோடைய ஆப்ஜெக்டிவ் மாற்றணும். ஸோ இட் ஷுட் ஆல்வேஸ் பி கோரிலேட்டிங் வித் ஈச் அதர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஷுட் பி செட் வித்தின் த கான்ஸ்டன்ஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும். என்னுடைய ரிசோர்ஸஸ் கேப்பபிலிட்டி என்னவோ அதுக்குள்ளே இருக்கணும். சார் ஐ கேன் ப்ரொடியூஸ் ஒன்லி 10 numbers, பட் ஐ எம் பிளானிங் டு செல் 25 numbers. ஹவு இஸ் இட் பாசிபிள்? I am in control of only 10 now. How can I go for 25? It is not possible, right? It is not within the constraints of organizational resources or external environment. So that has to be taken into consideration. அடுத்து மற்றதெல்லாம் கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்னு ரெண்டு இருக்குது சார். ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்னா டெய்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி. லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் லைக் இயர்லி, 5 years 1, 10 year 1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், இட் ஷுட் பி லைக் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, இட் ஷுட் கோ வித் எதர் ஃபுல் டைம் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவாக இருக்கணும். குறுகிய காலத்தில் ஷார்ட் டேர்மில் இஃப் யூர் அச்சீவிங் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ். லாங் டேர்மில் தான் வி கேன் அச்சீவ் அப்படின்னா இட் இஸ் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ். ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்னா the financial benefits we get, percentage of profit, all that. Strategic objectives is nothing but the positions which we go for. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்னா there are 7 areas, 7 ஏரியாஸ் இருக்குது. profitability, productivity, competitive position, employee development, employee relation, technological leadership, public responsibility. First one is profitability. Long term objective la profitability should be the first thing which we plan for. இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வேணும். அஃப்கோர்ஸ் இட் ஷுட் பி ப்ரொடக்டிவாக இருந்தால் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். ப்ரொடக்டிவாக இருந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்து இஃப் வி டோன்ட் ஹேவ் த காம்படிட்டிவ் பொசிஷன், காம்படிட்டர் விட நான் இந்தளவுக்கு ஹோல்டு வச்சுருக்கேன், 100%ல் 60% பீப்புள் பை மீ, ஸோ ஐ ஹாவ் அ காம்படிட்டிவ் பொசிஷன் ஃபார் மை ஆர்கனைசேஷன். எம்ப்ளாயி டெவலப் ஆகணும். ஆல்ஸ் எம்ப்ளாயி இஃப் தேர் இஸ் நோ டெவலப்மெண்ட்னா எம்ப்ளாயி வில் நாட் சஸ்டைன் வித் அஸ். சார் கம்பெனி வளர்ந்துட்டே இருக்குது சார், நான் வளரவே இல்லை சார், அப்புறம் எப்படி நான் இருப்பேன்? ஐ வில் நாட் பி தேர். எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ் வித் த எம்ப்ளாயீஸ். ஏன்னா லாங் ரன்னில் when a person is associated with you, you will be the successful person. இப்போ வந்து கொஞ்சம் அது அனாலிசிஸும் மாற்றுறாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங்னா when an organization has a very good experienced professional அப்படின்னா things go easily. There is a difficulty, a problem like if they don't change அப்படின்னா we have to adapt, right? As an employee I will be used to some sort of activities. If I don't go for change na, it is a problem. So I should go for adaptability. Appo what kind of relationship you have, the trust thing we have, they have with us, we have them, adha kandupidikkanum. Technological leadership, how I am easily going for technological transformation, adhina yosikkanum. Public responsibility illaina jaikave mudiyadhu yara irundhalum. So public responsibility should also be there. But long term objectives na always there should be profitability, productivity, public responsibility, and competitive position, employee development, employee relationship, technological leadership. P cube seat அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நிறைய வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் 7 ஏரியா. பி கியூப் டி, பி கியூப்னா பியில் 3 என்னென்ன இருக்குது, சீட்டில் சிஇடியில் என்னென்ன இருக்குது, திரும்ப படிச்சிங்கன்னா தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும். அடுத்து strategies represent the actions to be taken to accomplish long term objectives. இது 1 மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, என்ன தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம டிசைன் பண்ணாலும் டே டு டே இம்பேக்டில், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இட் ஷுட் கோயின்சைடுங்க. லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் அகெயின் ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸோட ஒரு லிங்க் இருக்கணும். ஷார்ட் டேர்மில் டெய்லி பேசிஸில் வாட் எவர் இஸ் தர். அல்டிமேட்டாக நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் டிஃபர் சம்திங் டுடே, ரைட்? ஐ ஷுட் ஹேவ் தட் இம்பாக்ட் டுடே. இன்றைக்கி இருந்தால் தான் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அந்த பொசிஷன் இருக்கும். ஸோ தட் வே ஒன்லி வி ஹேவ் டு திங்க்குங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு கதை மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேல்யூஸ். வேல்யூனாலே டாட்டானாலே வேல்யூ, பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் பிரின்சிபல்ஸ். சில எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க, சில சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இப்படி தான் திங்ஸ் வில் ஹேப்பன், திஸ் இஸ் ஹவ் வில் ட்ரீட் பீப்புள், திஸ் கைண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி வி ஹேவ், அதெல்லாமே வச்சுருப்பாங்க. அதனால தான் எடுத்த உடனே வி ஹேவ் சம்திங் கிவன் பை டாட்டா. பிஸ்னஸ் ஆஸ் ஐ ஹாவ் சீன் இட் பிளேசஸ் ஒன் கிரேட் டிமாண்ட் ஆன் யூ. இட் நீட்ஸ் யூ டு பி It needs you to self-impose a framework of ethics, values, fairness and objectivity on yourself at all times. ரத்தன் டாட்டா சொல்லியிருக்காராம். அல்டிமேட்டாக எத்திக்ஸ். ஏன்னா நான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா whenever we buy a product, no, we'll always think like ஒரு டைலமா வருது, இதுவா அதுவா. அப்போ எதை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அவனோட பேக்ரவுண்டை தான் நம்ம மெயினாக பார்ப்போம். 2 கம்பெனி இவங்க வந்து கொஞ்சம் எத்திக்கலி கரெக்டுங்க. இப்போ இந்த நோட் புக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு அந்த அட்டை பேஜில் we contribute this to this thing, every purchase you make this percentage we contribute to this development, ஏதோ ஒன்று போடுறான். that is their value. சரி, இதுவும் 40 ரூபா தான், இது 40 ரூபா, சரி இது 40 ரூபாயில் இதுக்கு போகுதே, that belief will get right. ஒரு டைலமால தான் அந்த சிக்கல் வரும். நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரவனுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் we have a dilemma to choose between the either things. அப்போ we'll have something extra. கார் டாட்டா இருக்குது, இன்னொரு கார் இருக்குது. டாட்டா he is doing so much to the society, no. டாட்டா comparatively he treats employees
he has the belief this ways, he does things this way, he contributes this much to the environment, to the government, to the country, to the poor, to the downtrodden. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா என்ன வருது அவங்கள பற்றி ஒரு நல்ல விஷயம், அதை வச்சு நம்ம டெசிஷன் மேக் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் இன்டெகிரிட்டியாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கலாம், ஹியூமிலிட்டியாக இருக்கலாம், இன்னோவேஷனாக இருக்கலாம், டைவர்சிட்டியாக இருக்கலாம். whenever during our dilemma what we make, how we treat our employees, அது ரொம்ப முக்கியம். கோவிட் டைமில் தான் அதிகமாக இது வந்துச்சு. வேலையே பார்க்கலன்னா இருந்தாங்க சம்பளம் வச்சுக்கோங்க. The belief that the employees got during that time has a very big impact post COVID. எக்ஸ்ட்ரா கூட நான் வேலை பார்க்குறேன், வேலையே பார்க்காம எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. வேலை பார்த்து சம்பளம் கொடுக்காம போனவனுக்கும் வேலை பார்க்காம சம்பளம் கொடுத்தவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் நவ் ப்ராக்டிசிங் கிவிங் போனஸ். போனஸ் எப்படி கொடுக்குறாங்க? காரு, வீடு, இடம், கேஷ் லைக் இப்போ கோயம்புத்தூர் பேஸ்டில் ஒரு கம்பெனி கூட தே ஹேட் கிவன் க்ரோர்ஸில் வந்த ப்ராஃபிட்டை தே ஹேட் கிவன் கம்ப்ளீட்லி டு த எம்ப்ளாயீஸ். போனஸ் வந்து வாட் எவர் இஸ் த ப்ராஃபிட் தே ஹேட் கிவன் டு தம், ஈக்குவல் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ த வேல்யூ தே கிரியேட் அமங் த பீப்புள், அதுதான் இந்த கான்செப்ட். For reference, a lot of values were put in actions during COVID-19 pandemic. அப்போ intent, vision, mission, goal, objective எதாக இருந்தாலும் values becomes the focal point, center pointங்கிறது values தான். இப்போ values of HDFC Bank பாருங்களேன். HDFC Bank is committed to maintaining the highest level of ethical standards, professional integrity, corporate governance, regulatory compliance. HDFC Bank's philosophy is based on 5 core values: operational excellence, customer focus, product leadership, people and sustainability. இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வேல்யூ பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. again need not memorize. Sandeep, a human resource manager, thinks that intent is bigger than value. Is he right? சார் இன்டென்ட் வேறு, வேல்யூ வேறு இல்லையா? இன்டென்ட்ங்கிறது என்ன பர்பஸ், என்ன தேவைக்காக, வாட் நீட் வி ஆர் டூயிங். பட் வேல்யூ சம்திங் லைக் பிரின்சிபல் விச் கைட்ஸ் அஸ் டு மேக் அ டெசிஷன். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம எதன் அடிப்படையில், ஆன் வாட் பேசிஸ் ஐ மேக் அ டெசிஷன் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட்டுங்க. இதுக்கு அது பெருசு, இதுக்கு இது பெருசு, இதில் எதுவுமே கிடையாது. போத் ஆர் டிஃப்ரெண்ட். பட் வேல்யூ இஸ் மச் மோர் ரெலவெண்ட் தேன் அ இன்டென்ட். வேல்யூஸ் ஆர் ஆல்வேஸ் இன்டென்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ டில் திஸ் வி ஹேட் கம்ப்ளீட்டட் அ குயிக் recap of what all we had seen today. We started with this unit, introduction to strategic management. அதில் ஓவர்வியூவில் we started with what is a மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா 2 விஷயமா கொடுத்தாங்க. ஒன் இஸ் த கீ குரூப்புங்க, இன்னொன்று இஸ் த ஒர்க், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ராசஸஸ் விச் தே அபோவ் டூ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். யூனிஃபைடு ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் ஆக்கிறது இட் இஸ் அன் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் தான். மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோல், மொபிலைசிங், அக்விசிஷன், அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், பர்சனல் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், எவ்ரிதிங். அண்ட் ஒன்லி when a management has power, competence, knowledge, resource, they can be influential. Management should be an influential process அப்படின்னு முடித்தோம். அது முடிக்கும் போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, இட் இஸ் அ செட் ஆஃப் ஆக்டிவிட்டி தட் த மேனேஜர்ஸ் அண்டர்டேக் டு புட் தேர் ஃபேம்ஸ் இன் த பெஸ்ட் பாசிபிள் பொசிஷன் டு பி கம்பீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்னு பார்த்தோம். அதில் விஷன், மிஷன், அனாலிசிஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன், கண்ட்ரோல் அப்படின்னு முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் we saw something called as strategy. Strategy, it is nothing but the what way the business decides, how they respond to the dynamic and hostile environment. ரியாக்டிவ், ப்ரோஆக்டிவ் 2 பார்த்தோம். ரியாக்டிவ் அப்படின்றது எப்படி இருக்கும், ப்ரோஆக்டிவ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட், இட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கீவேர்டு பார்த்துருப்போம். கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, டிவிஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு 3 லெவல்ஸில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஈவன் தோ த கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிசைட் பை த டாப் லெவல் மேனேஜர்ஸ், இட் நீட்ஸ் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அட் போத் த லெவல்ஸ், டிவிஷனல் அண்ட் ஃபங்க்ஷனல் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து டிஃப்ரெண்ட் ப்ரோஆக்டிவ், ரியாக்டிவ் அண்ட் abundant strategies. All these combinations will have this actual strategy implementation பார்த்துருப்போம். Crafting a strategy is needed with blending of both these things. Proactive, reactive 2மே இருக்கணும். Proactive is also called as intended, reactive is also called as adaptive strategies பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் UPI பார்த்தோம். கெச்சப் இண்டஸ்ட்ரியில் சுகர்லெஸ்ஸாகவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்மியாகவும் இருக்கிறது இஸ் இட் அ ஸ்ட்ராட்டஜினா? எஸ், இட் இஸ் அ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்துருப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு there are 2 big objectives, 2-fold objectives பார்த்தா. ஒன் இஸ் competitive advantage, இன்னொன்று இஸ் தி கைடிங் திங்ஸ் டு மூவ் வித் த சேஞ்சஸ் இன் தி என்வாயன்மெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மேனேஜரல் ப்ராசஸ் which has developing a vision, strategic objectives, crafting a strategy, implementing the strategy, evaluating and corrective actions. It is a cyclic process
or cyclic mannerல it will happen-ன்றத பார்த்திருப்போம். இம்பார்ட்டன்ஸ் பொறுத்தளவுக்கு லிஸ்ட் பெருசாக போச்சு. அதில் என்ன சொன்னாங்க, கிவிங் அ டைரக்ஷன் டு த கம்பெனி, ப்ரோஆக்டிவாகவும் இருக்கணும், ரியாக்டிவாக இருக்கக்கூடாது, ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஆல் த டெசிஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் டு ஃபேஸ் த ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ டு ஆக்ட் அஸ் அ பாத் ஃபைண்டர், கார்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்கணும் ஸோ தட் வி டிஃபெண்ட் த அன்ஸ்டெபிலிட்டிஸ், மிஸ்டேக்ஸு. longevity of the business can be enjoyed when we have a strategic management. To develop the core competencies and competitive advantage we need strategic management ன்னு சொல்லிட்டு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். லிமிடேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு it is complex and turbulent, it is completely changing. electronic vehicles example ஞாபகம் வச்சுக்கோங்க. time consuming process, it needs communication, drafting, deciding of big things ங்க. lot of experts are involved, lot of time is involved in this. So if there is a mistake அப்படின்னா it is a complete loss to us. Very difficult to identify the competitive response to the things. இந்த ஆப்பிளோட ஜாக் விஷயம் பார்த்துருப்போம். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டில் விஷன், மிஷன், கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் பார்த்துருப்போம். வாட் இஸ் அ விஷன் அப்படின்னா லாங் ரேஞ்ச் திங், வேர் வி ஆர் டு கோ. மிஷன் பொறுத்தளவுக்கு வாட் வி டூ அண்ட் வாட் பிஸ்னஸ் வி ஆர் இன், அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஸ்ட்ராட்டஜிக் மிஷன் அண்ட் விஷனுக்கு. விஷன் இஸ் லாங் டேர்ம், மிஷன் இஸ் ஷார்ட் டேர்ம். இப்போ இருக்கிறது என்ன அப்படின்றது தான் பார்த்துருப்போம். அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட வி சா. அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி சா இஸ் goals and objectives. ரெண்டுமே synonymous அப்படின்னாலுமே goals are like open-ended attributes because future states outcomes மட்டும் சொல்லும். objectives அப்படின்றது specific termல எக்ஸ்பிரசிவாக ப்ரிசைஸாக சொல்கிறது objectives. அந்த objectivesல வந்து எப்படி இருக்கணும், what all characteristics should be there for an objective அப்படின்றப்போ relationship எப்படி இருக்குது, achievement of mission and purpose, whether it is facilitating for that, this strategic decision making, it is a basis. Performance appraisal can be made, it should be concrete and specific, time frame kulla irukano, measurable, controllable ah irukano, and it should be challenging. Correlation of things has to happen, constraints kulla irukano, within the resources it has to be designed. Short run, long run irukku. Long run la 7 areas is there: profitability, productivity, public responsibility, competitive position, employee development, employee relationship and technological leadership. 7 areas are there which are into consideration for long term objectives. Values nu paathom, values are nothing but the belief or the decision which we take on a dilemma phase. ஒரு dilemma phaseல what decisions we take அப்படின்றத values அப்படின்றது பார்த்துருப்போம். ரைட், ஹெச்டிஎஃப்சியோட வேல்யூ, அதுக்கப்புறம் இஸ் த வேல்யூ அண்ட் இன்டென்ட் பிக்கரா ஸ்மாலரான்னு பார்த்தா நத்திங் லைக் தட், பிகாஸ் வேல்யூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இன்டென்ட் இஸ் நத்திங் பட் த பர்பஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்க. வேல்யூஸுங்கிறது பிரின்சிபல்ஸ் தட் கைட் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட்.